லஞ்சம் கொடுப்பது குற்றம், லஞ்சம் வாங்குவது குற்றம். இதுதான் இந்தியன். இந்தியன் 2 படத்தை பற்றி 7வது நாளுக்கு சோசியல் மீடியாக்கள் விமர்சனம் சொல்வது காதில் கேட்கிறதா? கேளுங்க. எப்படி நெகட்டிவான விமர்சனங்கள் பாசிட்டிவாக கேட்கிறதா? கேளுங்க. நெகட்டிவான விமர்சனங்கள் பேசினவங்க இப்போ எங்க போனீங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கு இந்தியன் 2 நாட்கள் கழிந்து செல்ல பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எப்படித்தான் ஆட்டம் போட்டு ஒரு படத்தை தோற்கடிக்க நினைத்தாலும் மேல ஒருத்தர் இருக்கார். ஒரு சினிமாவில் உழைத்தவர்கள் 10, 200, 300 ஜீவன்கள் அங்கே இருக்கிறார். அவர்களுக்கு பாதுகாப்பாக மேல ஒருத்தர் இருக்கிறார். அவர் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இன்னைக்கு மக்கள் மத்தியில் அதை பூசப்பட்டு இருக்கிறார். அப்படித்தான் இந்தியன் தாத்தா உங்களை எப்படி குடைச்சாருன்னு தெரியல. ஆனா இந்தியன் தாத்தாவே எப்படி நம்மளை குடைச்சிருக்கான்னு தெரியுமா? அப்படி என்னத்தான் உங்களை குடைச்சிட்டாரு? இந்த நாட்டுல என்னத்தான் அவர் சொல்ல விரும்புறாரோ அதைத்தானே சொன்னாரு. இந்த நாட்டுல என்ன அநியாயங்களை தட்டி கேட்கணுமோ அதைத்தானே தட்டி கேட்கறாங்க. இது தட்டி கேட்கிற முறையா பாருங்க. வேற எல்லாத்த விஷயத்துக்கும் எல்லா காரணத்தை இங்க சுட்டி காட்டாதீங்க. படத்தை படமா பாருங்க. உங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லை என்றால் உள் உணர்வு உங்களை குற்றப்படுத்துகிறதா என்று எல்லோருக்கும் மனசிலும் ஒரு கேள்வி எழுகிறதா? அப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்புகிறது நம் இந்தியன் 2. இந்த படத்தை எல்லாம் நமக்கு வச்சு கொண்டாடணுங்க. அந்த அளவுக்கு இருக்கிறது. ஒரு விஷயம், ரஜினிகாந்த் சொன்ன ஒரு வசனத்தை நான் இதில் சொல்றேன். கண்ணா, இது ரொம்ப சிம்பிள். மெயின் பிக்சரை என்ன நீ பார்க்கல, அதை மாதிரி தான் இருக்குங்க. இது உங்களுக்கு சிம்பிளா கொடுத்துருக்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா மெயின் பிக்சர் இன்னும் இருக்கு, சங்கர் கிட்டே இருக்கு. அப்ப நீங்க பார்ப்பீங்க இன்னைக்கு உள்ள அரசியல் களம் எப்படி இருக்க போகிறது. இன்னும் ஒவ்வொரு விரிவான விளக்கங்களையும் நமக்கு இந்த இந்தியன் வழியாக உங்களுக்கு கொடுக்கத்தான் போகிறது. இந்தியன் படம் அல்ல, ஒரு பாடமாக உங்களுக்கு புரட்டத்தான் போகிறது. இந்த 7 நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது நெகட்டிவான விமர்சனங்கள் எல்லாம் தள்ளப்பட்டு பாசிட்டிவாக மக்கள் பேசும்போது நிச்சயமாக பெருமையாக இருக்கிறது. இப்பவும் கூட தியேட்டர்ல கூட்டங்கள் அலைமோதுகின்ற ஒரு படத்தை நீங்க எப்படித்தான் விமர்சனம் கொடுத்தாலும், ஆரம்பத்துல விமர்சனம் கொடுத்தாலும் அதோடைய உண்மை என்னென்றில் உள்ளதை நமக்கு நிரூபிச்சிடும். பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இப்ப இந்தியன் 2 படத்துக்கு நிரூபிச்சு. விக்ரம் படம் கூட அப்படித்தாங்க. ஃபர்ஸ்ட்ல பாசிட்டிவான விமர்சனங்கள் எல்லாம் ஒன்று வரங்க, நெகட்டிவான விமர்சனங்களை தான் கொடுத்து பிறகு அந்த படம் எத்தனை கோடி வசூலாச்சு. நம்ம விக்ரம் படத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒண்ணு. ஆனா அதே மாதிரி தான் இந்த படம். கமலஹாசன் என்ன உங்களுக்கு சீர்கெடுதலா? கமலஹாசன் நின்னா உங்களுக்கு அரசியல் ஒரு செல்வாக்கை குறைக்கப்படுகிறதா? எங்க அரசியல்ல மனுஷன் படுதோல்வி அடைஞ்சு போனாருங்க, தோல்வி அடைஞ்சு வெளியில நிற்காருங்க. அந்த அளவுக்கு ஒரு மெயின் இந்தியாவிலே பெரிய உலகத்திலே சிறந்த ஒரு நடிகர் என்ற படைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு தலை குனிய போட என்ற ஒரு அவமானத்தை நம்ம மக்கள் இன்னுமா கொடுக்காது, இன்னும் கொடுக்காவா இனி இருக்காது, அந்த அளவுக்கு கொடுத்துட்டதுங்க அந்த மனுஷனுக்கு தலைக்கீழே. அப்படி இருந்தும் ஒரு மனுஷன் வீழ்ந்திட மாட்டான். அதுதான் கமலஹாசன். எந்த விஷயத்திலையும் எப்போதும் ஒரு மனுஷன் வீழ்ந்துடாம அதை எதிர்த்து நின்று போராடுதாண்டே, அவன் தான் கமலஹாசன். இந்த கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அரசியல் களமே அவர் வரக்கூடாது நினைச்சதுதான். ஆனா அரசியல் களத்துல வந்தார். எதற்கு? அப்போதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அரசியல் களம் என்பது அவருக்கு முக்கியமானதா ஒன்று கருதப்பட்டது. ஏன்னா அவர் நேரில் நடந்த சம்பவங்கள் வெகுவாக அவர் பாதிக்கப்பட்டது மட்டுமல்ல, மக்கள் இதிலிருந்து பாதிக்கப்படுகிறார். நமக்கும் உலகத்தில் பெரிய நடிகராக இருக்கிறோம். இந்த நாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன தீர்மானம் கொடுக்க வேண்டும் என்பதற்கான பல சிந்தனைகள், செயல்பாடுகள் தான் இந்த வளர்ச்சி. இந்தியன் 2, இந்தியன் 1, இந்தியன் 3யும் அப்படித்தான் பரப்பும். இப்படி நீங்க எதிர்பார்த்து கொண்டிருங்க. இந்தியன் 3 உங்களுக்கு வேறு திசையில கொண்டு பல திருப்பங்களை உங்களுக்கு கொண்டு காட்டிவிடும். பாருங்க, இந்தியன் 3ஐ பார்த்து நீங்கள் கண்ணீர் வடிக்கவில்லை என்றால் நிச்சயமாக நீங்கள் கண்ணீர் வடிப்பீர்கள். அந்த அளவிற்கு ஒரு தீர்மானத்தை, அந்த அளவிற்கு ஒரு முடிவை சங்கரும் கமல் கூட்டணியும் எடுத்து வைத்திருக்கிறது. நீங்கள் தியேட்டரை விட்டு வெளியே வரும்போது கண்ணீர் சிந்து வருவீர்கள். இந்தியனில் இவ்வளவு பவர்ஃபுல் இருக்கிறதா என்று நீங்கள் ஆச்சரியப்பட போய், அந்த அளவுக்கு அந்த ட்ரெய்லர் மூலமாக நமக்கு அந்த அளவுக்கு இது இல்லாம இருந்து காட்டினாலும் படம் இப்படித்தான் இருக்க போகிறது என்பதை நமக்கு யூகம் செய்யுமல்ல, அப்படித்தான் இருக்கிறது. ஒரே பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். இந்த இந்தியன் தாத்தா நமக்கு சொல்ல வந்த கருத்துக்களை நீங்கள் மக்கள் மத்தியில கொண்டு சேருங்க. ஏன்னா மக்கள் இன்னைக்கு ரொம்ப குழப்பத்துல இருக்கிறாங்க. நாட்டுல நடக்கிறதெல்லாம் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஆனா மக்கள் என்ன ரீதியில எப்படி இருக்காங்க சொல்லி உங்களுக்கு தெரியுமா? அந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரஸான சில விஷயங்கள் இருக்கிறது. அதற்காக இதே போல இந்தியன் படங்கள் வந்தால் அதை மக்கள் முன் இல்லது
அதிகாரங்களுக்கு முன்னாடி நமக்கு இந்த படத்தை தூக்கி நிறுத்த ஒரு பாடமாவது கற்றுக்கொள்ள வாய்ப்பிருக்கிறது என்று நம்புவோம். இந்தியனுக்காக நமக்கு போராட வேண்டும். இந்தியன் ஜெய்ஹிந்த். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியா